இன்றைக்கி நான் உங்களுக்காக என்ன ரெசிபி கொண்டு வந்திருக்கேன்னு பார்த்தீங்க அப்படின்னா, மிகவும் ஆச்சரியப்படுவீங்க, ரொம்ப ஹாப்பி ஆயிருவீங்க. ஆமாங்க, அப்படி ஒரு சூப்பரான அதே நேரத்தில வீட்டில இருக்கக்கூடிய பொருளை வச்சு எளிமையா செய்யக்கூடிய ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் உங்களுக்காக நான் கொண்டு வந்திருக்கிறேன். வீட்டில எல்லாரும் இருக்கும்போது இந்த ரெசிபியை நீங்க செஞ்சு குடுத்தீங்கன்னா, எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. உள்ளேயும் வெளியேயும் மிகவும் மென்மையா இருக்கக்கூடிய இந்த ரெசிபிய பல்லு இல்லாதவங்க கூட 10 எண்ணம் சாப்பிடலாம். அந்த அளவுக்கு சுவையா இருக்கும். வாங்க ரெசிபிக்குள்ள போலாம். எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இதை செய்யறதுக்கு நான் ஒரு மிக்ஸி ஜார்ல 3/4 கப் அளவுக்கு வெல்லத்தை இந்த மாதிரி பொடி பண்ணி எடுத்துட்டு வந்துக்கிறேன். நீங்க இடிக்க முடிஞ்சா இடிச்சுக்கோங்க. நான் மிக்ஸி ஜார்ல போட்டு இந்த மாதிரி அரைச்சுக்கிறேன். நம்ம பொடி பண்ண வெல்லத்தோட இது கூட என்ன சேர்க்க போறோம் அப்படின்னா, நான் இன்னைக்கு ஒரு செவ்வாழை எடுத்திருக்கிறேன். நல்ல பழுத்த பழமா செவ்வாழை சேர்த்துக்கிறேன். நீங்க எந்த பழம்னாலும் சேர்த்துக்கலாம். நீங்க பழத்தை ஆட்களுடைய எண்ணிக்கையை பொறுத்து நீங்க கூடவோ குறைச்சோ எடுத்துக்கோங்க. அடுத்ததா இது கூட இன்னைக்கு நான் ஒரு முட்டை எடுத்திருக்கிறேன். நான் இது 3 பேர் சாப்பிட்ற அளவுக்கு செய்ய போகிறேன். அந்த ஒரு முட்டையை உடச்சி அப்படியே ஊற்றிக்கோங்க. இப்போ இதை நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். நல்லா ஃபைனாக அரைச்சிக்கலாம். அந்த முட்டை சர்க்கரை எல்லாமே நல்லா கலந்துருக்கணும். பாருங்கள், இந்த அளவுக்கு இருந்தால் போதும். நம்ம இது கூட தண்ணி எதுவும் சேர்க்கல. அந்த முட்டையில் இருக்கக்கூடியது தான். இந்த நம்ம அரைச்ச இந்த கலவையை இன்னொரு பாத்திரத்தில் மாற்றி எடுத்துக்கலாம். இது கூட 1/2 கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கிறேன். கோதுமை மாவு சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுடலாம். நம்ம சேர்த்த அந்த கலவையோட நல்லா கலக்கணும். பாருங்கள், இந்த அளவுக்கு கலந்த உடனே இது நமக்கு இந்த பக்குவம் பத்தாது. இன்னும் கொஞ்சம் தண்ணியாக வேணும். அதனால் கூட கொஞ்சம் தண்ணி விட்டுக்கோங்க. நம்ம கரைக்கக்கூடிய பக்குவம் எந்த அளவுக்கு இருக்கணுமா, இந்த மாதிரி எடுத்து ஊற்றும் போது இட்லி மாவு பதத்துக்கு இருக்கணும். இதுதான் பக்குவம். கொஞ்சம் தண்ணி அதிகமாச்சுன்னா மாவு கொஞ்சம் கூட சேர்த்துக்கோங்க. இது கூட தேவையான அளவு 2 பிஞ்சிலேருந்து 3 பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கோங்க. நம்ம முட்டை சேர்த்தனால நீங்கள் சோடா பொடியெல்லாம் சேர்க்க தேவையில்லை. அடுத்ததாக அடுப்பில் ஒரு கடாய் வச்சுட்டு அதில் ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் நல்லா சூடானதும் அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம கரைச்சி வச்சுருக்கிற இந்த மாவை மெதுவாக ஊற்றுங்க. நம்ம மாவை ஊற்றும் போது உங்களுக்கு ரவுண்டாக வரணும்னு அவசியம் கிடையாது. அது எந்த பக்கம்னாலும் போகும். நம்ம ஊற்றும் போது இதனுடைய வடிவம் பல டிஃப்ரெண்ட்டான வடிவத்தில் நமக்கு கிடைக்கும். பாருங்கள், எந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக ரொம்ப வித்தியாசமான வடிவத்தில் கிடச்சிருக்கு. இதுக்கு நீங்கள் முழுமையான வடிவம் எதிர்பார்க்க தேவையில்லை. இதே போல் அடுத்து இருக்கக்கூடிய மாவையும் நீங்கள் மொத்தமாக ஊற்றி இந்த மாதிரி பக்குவத்தில் எடுத்துக்கோங்க. பொன்னிறமாக வந்த உடனே அவ்வளோதான். மிகவும் எளிமையான முறையில் சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணிட்டோம். நண்பர்களே, நீங்கள் எந்த கண்ட்ரி எந்த ஊர்லேருந்து இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. ஓகே நண்பர்களே, இதே மாதிரி பக்குவத்தில் இதே அளவுகளோட நீங்களும் இந்த ஈவினிங் ஸ்நாக்ஸை செய்து சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி வந்துன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களும் சொந்தங்களும் பார்க்கணுமா அவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே நண்பர்களே, எல்லோரும் பாதுகாப்பாக இருங்க. இதே போன்று அடுத்து ஒரு அருமையான வீடியோவில் சந்திக்கிறேன். டேக் கேர். பாய் பாய். தேங்க்யூ.